சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் இதய நிறைவு தியான பயிற்சி நடைபெற்றது. மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் தியான சிறப்புரையாற்றி, தியானம் தொடர்பான அனைத்து வழிபாடு, மன அழுத்தம், கவலை, பயம் நீங்கி குடும்ப வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்றது எனவும், எதிர்மறை எண்ணங்கள் குறைந்து நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க உதவுவதாகவும், நினைவாற்றலை அதிகரித்து இதயத்தை பலப்படுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது என்றும் தியானம் மற்றும் அதன் நன்மைகளை எடுத்து கூறினார். இவ்விழாவில் சிவகங்கை மாவட்ட தலைவர் குமார் தலைமை தாங்கினார். மேலும் இவ்விழாவிற்கான வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகளை பேராசிரியர் நாகராஜன், சிவகுமார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். சிறப்பு விருந்தினர்களாக நேஷனல் அகாடமி கல்லூரி முதல்வர் சுரேஷ் பிரபாகர், ஆசிரியர் சிவனேஷ், சுரேஷ், பூவிழி, சாந்தி, அனிதா, மலர் மற்றும் நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிம்மதி, அமைதி, மகிழ்ச்சி இதை எப்படி நிலைநாட்டுவது, நமது வாழ்க்கையில் லட்சியத்தை எப்படி கண்டுபிடிப்பது, அதை நோக்கி வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்வது, இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு கொடுப்பதற்காக தான் அந்த ப்ரோக்ராம். ஸோ இதை கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க. நேரம் அதிகம் இல்லை, அதனால் சகோதரர் பிரகாஷ் அவர்களிடம் இந்த நிகழ்ச்சியை நடத்துமாறு அன்புடன் கேட்கிறேன். அனைவருக்கும் மதிய வணக்கம். நார்மலாக ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா மொழி எழுதிட்டு அப்புறம் சாப்பிடுவோம். நீங்கள் முதல்ல சாப்பாடு போட்டாச்சு, மொழி எழுதுறதுன்றது நான் பேசுறது, சாப்பாடு போடுறதுன்றது உங்களுடைய தியான பயிற்சி. போன ஸ்கூலில் நாங்கள் செஷன் முடியறதுனால முதல்ல உங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு. அதனால என்ன சாப்பாடு போடுறோன்றது தான் ஷூட்டிங்கே போவாங்க. இதை போன்று உங்கள் வாழ்க்கையை திரைக்கதையாக அமைக்க முடியும். அதை அமைச்சதுக்கு அப்புறம் ஒரு படம் எடுக்கணும்னு சொன்னா ஒருத்தர் கதையை எழுதிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, ஒரு ப்ரொடியூசர் இந்த கதையை சொல்லுவார். உங்களோட ப்ரொடியூசர் யாரும் அவங்க அப்பா அம்மா. நான் சொல்றேன், போறேன், அப்பா அம்மாக்கு எங்க டவுட் வரும், பையனும் என் பொண்ணும் ரொம்ப பெருசா இருக்கு. அதை செய்வதற்காக என்னுடைய வாழ்த்துக்களுடன் பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க்கையை திரைக்கதையாக அமைக்க முடியும். அதை அமைச்சதுக்கு அப்புறம் அது திரைப்படமாக வருகிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பல பயோகிராஃபி, ராமாயணம் பார்த்தீங்கன்னா ராமனுடைய பயோகிராஃபி இல்லையா, மகாபாரதத்துக்கு நூல் பரிசாக